ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க தொழுகையில நிக்கிறீங்க, சில வார்த்தைகளை சொல்றீங்க. நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வானத்தோட அத்தனை கதவுகளும் உங்களுக்காக திறக்குது. நினைச்சு பார்க்கவே மெய்ச்சிலிருக்குது இல்லையா? ஆமாம், அப்படி ஒரு சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல நிஜமாகவே நடந்தது. தொழுகையில ஒரு நபித்தோழர் சொன்ன சில வார்த்தைகளை கேட்டு அதற்காக வானத்தின் வாசல்கள் திறந்ததை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். ஒரே ஒரு திக்ர் வானத்தின் 12 வாசல்களையும் திறந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே ஆச்சரியப்படுத்திய அந்த வார்த்தைகள் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி என்ன? அதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி அல்லாஹ்வின் அருளை பெறலாம்? வாங்க, அந்த ரகசியத்தை இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். வாங்க, அந்த சம்பவத்துக்குள்ளேயே பயணம் செய்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களுக்கு இமாமா நின்னு தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா நபித்தோழர்களும் ரொம்ப பணிவோட பக்தியோட அல்லாஹ்வை வணங்கிட்டு இருக்கிறாங்க. தொழுகை தொடங்குது. முதல் தக்பீருக்கு பிறகு எல்லாரும் மனசுக்குள்ள ஆரம்ப துவாக்களை ஓதிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் கொஞ்சம் மூச்சு வாங்கினவராக ஓடி வந்து தொழுகையில சேர்றார். அவர் தாமதமா வந்திருக்கலாம், இல்ல வேகமா நடந்து வந்திருக்கலாம். தொழுகையில இணைஞ்சதும் தக்பீர் சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமா சில வார்த்தைகளைச் சொல்றார். தொழுகை முடிஞ்சதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து திரும்புறாங்க. அவங்க முகத்துல ஒரு ஆச்சரியம் தெரியுது. அவங்க கேக்குறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில வார்த்தைகளைச் சொன்னவர் யார்? சபையில ஒரு நிசப்தம். அந்த வார்த்தைகளைச் சொன்ன நபித்தோழருக்கு ஒரு சின்ன தயக்கம். ஒருவேளை தொழுகையில சத்தமா ஓதினது தப்போ? இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதாததை நாம புதுசா சொன்னது பிழையோன்னு பயந்திருக்கலாம். அதனால அமைதியா இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் கேக்குறாங்க, யார் அந்த வார்த்தைகளைச் சொன்னது? அவர் எந்த தவறான வார்த்தையையும் சொல்லவில்லை. அவர் மெதுவா எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, அது நான்தான் என்று பணிவா சொல்றார். அல்லாஹு அக்பரு கபீரன் வல்ஹம்துலில்லாஹி கஸீரன் வசுப்ஹானல்லாஹி புக்ரதன் வஅஸீலன். அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன். அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி 12 வானவர்கள் இந்த புனிதமான வார்த்தைகளை யார் முதல்ல அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கிறதுன்னு போட்டி போட்டாங்க.